வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஷ். நம்ம இன்னைக்கு 10th மேத்ஸ் இயற்கணிதம் பயிற்சி 3.15ல 6வது கணக்கு பார்க்க போறோம். பேருந்து நிலையம் அருகே உள்ள இருசக்கர வாகனம் நிறுத்துமிடத்தில் பெறப்படும் கட்டணத்தொகை பின்வருமாறு. நேரத்தை மணியில இங்க கொடுத்திருக்காங்க, கட்டணத்தொகையை ரூபாயில இங்க கொடுத்திருக்காங்க. ஸோ பெறப்படும் கட்டணத்தொகையானது வாகனம் நிறுத்தப்படும் நேரத்திற்கு நேர் மாறுபாட்டில் உள்ளதா அல்லது எதிர் மாறுபாட்டில் உள்ளதா என ஆராய்க. கொடுக்கப்பட்ட தரவுகளை வரைபடத்தில் குறிக்கவும். மேலும் நிறுத்தப்பட்ட நேரம் 6 மணி எனில் கட்டணத்தொகையை காண்க. 150ஐ கட்டணத்தொகையாக செலுத்தி இருந்தால் நிறுத்தப்பட்ட நேரத்தின் அளவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது பேருந்து நிலையத்தில் இருசக்கர வாகனம் நிறுத்தக்கூடிய இடங்களில் பிரிக்கக்கூடிய கட்டணத்தை தான் நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதாவது இருசக்கர வாகனம் ஒவ்வொரு வாகனத்தையும் எத்தனை மணி நேரம், 4 மணி நேரம் நிறுத்தினோம் அப்படின்னு சொன்னால் 60 ரூபாய் நமக்கு வந்து கட்டணம். 8 மணி நேரம் நிறுத்தினோன்னா 120 ரூபாய் வந்து நமக்கு கட்டணம். அந்த மாதிரி நமக்கு இந்த 4 அளவுகளும் கொடுத்துருக்குறாங்க. அதுலேருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இது வந்து என்ன மாதிரியான மாறுபாட்டில் உள்ளது, நேர் மாறுபாட்டில் உள்ளதா எதிர் மாறுபாட்டில் உள்ளதாங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லணும். அதுக்கப்புறம் வரைபடத்தில் குறிச்சிட்டு இந்த 2 கணக்குகளுக்கும் ஆன்சர் பண்ணணும். அதாவது நிறுத்தப்படும் நேரம் 6 மணி எனில், அதாவது எக்ஸின் மதிப்பு 6ன்னு கொடுத்துருக்குறாங்க, ஒய் மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி கட்டணத்தொகை 150 அப்படின்னா கட்டணத்தொகை ஒய் மதிப்பு வந்து நமக்கு கொடுத்துட்டு எக்ஸ் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வரைபடத்திலேருந்து ஈஸியாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம புள்ளிகளை எடுத்து எழுதிக்கலாம். நம்ம புள்ளிகளை எழுதும்போது டைரெக்டாக அட்டவணையிலேருந்து எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் கமா ஒய்ன்னு தான் எடுக்கணும். ஸோ எக்ஸ் கமா ஒய்யும் போது 4 கமா 60, 8 கமா 120, 12 கமா 180, 24 கமா 360ன்னு சொல்லி புள்ளிகளை எடுத்து எழுதியாச்சு. இப்போ வந்து நமக்கு எக்ஸ் மதிப்பானது அதிகரிக்குது. 4லேருந்து 8, 8லேருந்து 12ஆக அதிகரிக்குது. அதிகரிக்கும் போது ஒய்யின் மதிப்பும் அதிகரிக்குது. அதாவது ஒரு வாகனத்தை நிறுத்தக்கூடிய நேரம் வந்து அதிகரிக்கும் போது அதுக்கான கட்டணத்தொகையும் அதிகரிக்குது. ஸோ இப்போ எக்ஸ் மதிப்பு அதிகரிக்கும் போது ஒய் மதிப்பானது அதிகரித்தால் அதை வந்து நம்ம நேர் மாறுபாடு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான சமன்பாடு ஒய் ஈக்குவல் டு கேஎக்ஸ். எக்ஸ் மதிப்பு அதிகரிக்கும் போது ஒய் மதிப்பானது குறைந்தால் அது வந்து எதிர் மாறுபாடு y ஈக்குவல் டு கே பை எக்ஸ்ன்னு சொல்லி அதுக்கான சமன்பாட்டு வடிவம் நம்ம கொடுக்கணும். இங்கே எக்ஸ் அதிகரிக்கும் போது ஒய் வந்து அதிகரிக்குது. ஸோ நேர் மாறுபாடு நம்ம அதை எடுத்து எழுதி இந்த சமன்பாட்டு வடிவத்தையும் எடுத்து எழுதிக்கிறோம். நேரம் அதிகரிக்கும் போது கட்டணத்தொகை அதிகரிக்கிறது, எனவே நேர் மாறுபாடு அப்படின்னு எழுதி y ஈக்குவல் டு கேஎக்ஸ் அப்படின்னு சொல்லி சமன்பாட்டு வடிவத்தையும் எடுத்து எழுதிக்கிறோம். இங்கேருந்து நம்ம மாறிலியின் மதிப்பை கண்டுபிடிக்கணும். அப்போது கே ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ். ஸோ நம்ம கொடுத்துருக்கிற புள்ளிகளில் ஏதேனும் ஒரு புள்ளியை எடுத்து எக்ஸ் மற்றும் ஒய் மதிப்புகளை இங்கே வந்து பிரதிட்டோம் அப்படின்னா நமக்கு மாறிலியின் மதிப்பு கிடச்சிரும். ஸோ இங்கே ஒய் மதிப்பு 60, எக்ஸ் மதிப்பு 4. ஸோ கேயின் மதிப்பு கண்டுபிடிக்கும் போது ஒய் பை எக்ஸு. ஸோ ஒய்யின் மதிப்பு 60, எக்ஸின் மதிப்பு 4. ஸோ வகுக்கும் போது 1 4 4 மிச்சம் 2 20, 5 4 20. ஸோ கேயின் மதிப்பு 15. இதில் வந்து நம்ம எந்த XY மதிப்பை எடுத்தாலும் கே மதிப்பு இதுதான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த கேயின் மதிப்பை சமன்பாட்டில் நம்ம பிரதிட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் நமக்கு தேவையான சமன்பாடு. ஒய் ஈக்குவல் டு 15x, கேக்கு பதிலாக 15 பிரதிட்டாச்சு. ஸோ இந்த சமன்பாட்டை வந்து நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சி வைக்கணும். ஏன்னா நம்ம வரைபடத்தில் இதை குறிக்கணும். இப்போ நம்ம இந்த புள்ளிகளை அப்படியே வரைபடத்தில் குறிக்கலாம். இங்கே நமக்கு எக்ஸ் அச்சில் புள்ளிகள் 4 மடங்குகளாக இருக்குது. ஸோ நம்ம இங்கே வந்து எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 அலகுகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்படி இல்லைன்னா 2 மணி அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அடுத்து ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு இங்கே வந்து 30 மடங்குகளாக இருக்குது. ஸோ 30 ரூபாய் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது எக்ஸ் அச்சில் இப்போ நம்ம எக்ஸ் மற்றும் ஒய் அச்சில் மதிப்புகள் எண்கள் அனைத்தையுமே குறிச்சுக்கிறோம். நம்ம எக்ஸ் மற்றும் ஒய் அச்சில் எண்களை எடுத்து எழுதியாச்சு. எக்ஸ் அச்சில் என்ன எடுத்துருக்கிறோம் அப்படின்னா நேரம் மணியில், ஒய் அச்சில் கட்டணத்தொகை ரூபாயில்னு சொல்லி எடுத்து எழுதியாச்சு. இப்போ புள்ளிகள் அனைத்தையும் குறிக்கலாம். முதல் புள்ளி 4 கமா 60, 4 கமா 60 ஒய் அச்சில் 60. அடுத்த புள்ளி 8 கமா 120, எக்ஸ் அச்சில் 8, ஒய் அச்சில் 120. அடுத்த புள்ளி 12 கமா 180, 12 கமா 180. அடுத்த புள்ளி நமக்கு 24 கமா 360, 24 கமா ஒய் அச்சில் 360. ஸோ 24 இங்கே 360. ஸோ நம்ம அனைத்து புள்ளிகளையும் குறிச்சாச்சு. புள்ளிகளை இணைச்சிடலாம். புள்ளிகளை இணைச்சு புள்ளிகளோட பெயர்களையும் எடுத்து எழுதியாச்சு. இந்த கோட்டில் நம்ம
சமன்பாடை எடுத்து எழுதணும். y = 15x அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோட்டுக்கான சமன்பாடை எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம கணக்கில் கேட்டிருக்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். நிறுத்தப்படும் நேரம் 6 மணி எனில் கட்டணத்தொகையை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நிறுத்தப்படும் நேரம் 6னா எக்ஸின் மதிப்பு 6ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ y மதிப்பு நமக்கு கேட்டிருக்கிறாங்க. எக்ஸின் மதிப்பு 6, y மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸில் 6லிருந்து செங்குத்து கோடு வரையணும். அது ஒயில் எங்கே இணையுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நம்ம ஒரு செங்குத்து கோடு வரைகிறோம். அது வந்து நமக்கு ஒய்எச்சில் 90ங்கிற புள்ளியில் போய் இணையுது. ஸோ எக்ஸ் மதிப்பு 6ஆக இருந்தால் ஒய் மதிப்பு நமக்கு 90ஆக இருக்கும். ஸோ இது நமக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். ரூபாய் 150ஐ கட்டணத்தொகையாக செலுத்தி இருந்தால் நிறுத்தப்பட்ட நேரத்தின் அளவை காண்க. அதாவது கட்டணத்தொகை 150ன்னு சொல்லிட்டாங்க. ஒய் மதிப்பு நமக்கு கொடுத்துட்டாங்க, எக்ஸ் மதிப்பு கேட்டிருக்கிறாங்க. ஒய் மதிப்பு 150. ஸோ ஒயில் 150லிருந்து நம்ம வரைபடத்துக்கு ஒரு கிடைமட்ட கோடு வரையணும். 150லிருந்து ஒரு கிடைமட்ட கோடு வரைந்தோம் அப்படின்னா இந்த கிடைமட்ட கோடானது வரைபடத்தை நமக்கு 10ல் வந்து வெட்டுது. ஸோ நமக்கு தேவையான மதிப்பும் அதுதான். ஒய் மதிப்பானது 150 அப்படின்னா எக்ஸின் மதிப்பு 10. ஸோ 10,150 இந்த 10 தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ நம்ம ஆன்சரை இப்போ எடுத்து எழுதிடலாம். நம்ம இப்போ ஆன்சர் எடுத்து எழுதியாச்சு. நிறுத்தப்பட்ட நேரம் 6 மணி எனில் கட்டணத்தொகை 90 ரூபாய். ரெண்டாவது கொஸ்டினுக்கு 150 ரூபாய் கட்டணத்தொகை எனில் நிறுத்தப்பட்ட நேரம் 10 மணின்னு சொல்லி ஆன்சர் எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்ம ஆன்சரை செக் பண்ண போகிறோம். y = 15x அப்படிங்கிறது தான் நமக்கான சமன்பாடு. இதில் எக்ஸின் மதிப்பு நமக்கு 6ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸின் மதிப்பு 6ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா y மதிப்பு என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். y = 15 × 6 பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 30க்கு 0 மிச்சம் 3, 6 3 அது 9, 90. ஸோ ஒய் மதிப்பு நமக்கு 90ன்னு சொல்லி கிடைக்குது. எக்ஸ் 6ஆக இருக்கும்போது ஒய் ஆனது 90ஆக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு கணக்குக்கான ஆன்சர் வந்து நமக்கு கரெக்டு. ரெண்டாவது கணக்கில் கட்டணத்தொகை 150. ஸோ ஒய் மதிப்பு 150ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம எக்ஸ் மதிப்பை கண்டுபிடிக்கணும். ஸோ ஒய்க்கு பதிலாக 150 பிரதிடுறோம். 150 = 15 × எக்ஸு. ஸோ எக்ஸை கண்டுபிடிக்கும் போது 150/15ன்னு வரும். இதை வகுக்கும்போது எக்ஸ் மதிப்பு 10ன்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. ஸோ ஒய் வந்து 150ஆக இருந்தால் எக்ஸ் மதிப்பு 10ன்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸோ நம்ம இந்த ஆன்சரை இதை வச்சு செக் பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் வந்து அலகுகளை நம்ம மறந்துடக்கூடாது, கரெக்டாக அலகுகள் போடணும். இந்த மாதிரி கணக்குகளில் கணக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ நம்ம அதை பார்த்து பயந்துடக்கூடாது. கொடுத்துருக்கிற அட்டவணையிலிருந்து புள்ளிகளை எடுத்து எழுதி அது என்ன மாதிரியான மாறுபாடுன்னு எடுத்து எழுதிட்டோம் அப்படின்னா அதுக்கு சமன்பாட்டு வடிவமும் நம்ம கொடுத்துடலாம். டைரெக்டாக புள்ளிகளை வரைபடத்தில் வரைஞ்சி ஆன்சரையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த சமன்பாடை வச்சு ஆன்சரை செக் பண்ணவும் பண்ணலாம். ஸோ இந்த கணக்கு ரொம்ப ஈஸி.